Hi friends, welcome back to our channel YMSC Family Lifestyle. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய கோவக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் உங்களை நான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா நீட்டாக கழுவி எடுத்துட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் அது கூட கொஞ்சோல பல்லாரியும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரத்தில் இது செய்யுங்க. அப்போ அடி பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் நல்லா நமக்கு வரும். நான் வந்து இன்றைக்கி மண்சட்டியை தான் வச்சுருக்கேன். மண்சட்டியில் தான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ண போகிறேன். மண்சட்டியில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து அந்த சட்டியில் எல்லா பக்கம் படுற மணிக்கு கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வர நல்லா நம்ம வந்து அதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வரணும். நல்லா கடுகு வெடித்து வந்தால் தான் நமக்கு வந்து அந்த கடுகு வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இந்த நேரம் நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அரை சைஸு பெரிய வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா நம்ம கிளறி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதனால் வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மிளகாய் எதுவுமே ஆட் பண்ணலை. இதுக்கு வத்தல் பொடி தான் போடுவோம். அதனால் கூட வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா நம்ம பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் போடுங்க. வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோவக்காவை எடுத்து போடலாம். கோவக்காய் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கூட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். சிலர் வந்து தேங்காய் போட்டு பண்ணுவாங்க. நம்ம வந்து தேங்காய் போடாமல் இது வந்து ஆயில் நிறைய ஊற்றி பொரிக்காமல் இந்த கொஞ்சோல ஆயிலே நம்ம நல்லா இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்தில் செய்யும்போது நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வரும். இது கூட போட்டு சாதத்தையும் போட்டு சுட சுட வெள்ளை சாதத்தையும் இதில் போட்டு பெரட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோன்னா குழந்தைங்க வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கோவங்காயில் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும். இப்போ நம்ம இந்த கோவங்காய் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரணும். நமக்கு நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம அதை வந்து கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நமக்கு இதுக்கு வேகிறதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நம்ம அந்த மண் சட்டி சூடுலேயும் நம்ம இருக்கிற அந்த எண்ணெயிலையுமே அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். நல்லா மொறுன்னு வந்த மாதிரி இருக்கும். கோவங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மூடி போட்டு வேக வைக்கும்போது அப்பப்போ இடைக்கு அதை மூடியை திறந்து வந்து கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம அப்படியே இருந்து ஒரு சிலது அப்படி இந்த சூடுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து அப்பப்போ கிளறி கொடுக்கும்போது அது அடி பிடிக்காமல் எல்லாமே கரெக்டான இதில் வெந்து வரும். பாருங்கள், நமக்கு ஏற்கனவே அரைப்பதம் வந்து நல்லா வெந்து வந்துருந்துச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா அது வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வெந்து வரணும். இது நல்லா இப்போ பாருங்கள், 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாய் பொடி தான் இதில் போட்டிருக்கிறேன். தனி மிளகாய் பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே இந்த போட்டிருக்கிற அவ்வளோக்காயிலையும் இந்த வத்தல் பொடி வந்து எல்லா பக்கமும் பிடிக்கிற மணிக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெயும் அதிகமாக இருந்த மாதிரி இல்லை, கரெக்டாக நமக்கு வருது. இந்த வத்தல் பொடியும் போட்டு நல்லா கிளறி விடும்போது எல்லாமே ஈக்குவலாட்டு அந்த மசாலா எல்லா இதுலேயும் பிடிச்சி நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிலில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்தளவு இதனுடைய டேஸ்ட்டும் நம்ம இப்படி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு அடி பிடிக்கவே இல்லை. அதனால தான் சில பொரியல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அடிகனமான மண் சட்டிகளில் செஞ்சோன்னா சீக்கிரத்தில் அது வந்து அடி பிடிக்காமல் எல்லா பக்கமும் கரெக்டான ஒரு பதத்தில் வந்து அது வந்து வெந்து வரும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு அதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சுண்டி வந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், காய் நல்லா சுண்ட வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்து இதிலேருந்து நீங்கள் வந்து தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தேங்காய் போடாமல் செய்யும்போது ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அந்த சட்டிலேயே கொஞ்சம் நெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு வெள்ளை சாதம் சுட சுட போட்டு நம்ம விரசி ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கோவங்காய் வந்து ரொம்ப சத்தானது. சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.